வேலை, தொழில், பண விஷயங்கள்ல மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய சவால்கள் இருந்தது. பல பேர் வேலையை விட்டுட்டு வெளியில வந்துருவோமா, அல்லது புது வேலைக்கு போகலாமா, அல்லது லே ஆஃப் பண்ணி எங்களை வெளியில அனுப்பிடுவாங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய பயத்தோட மேஷராசிக்காரர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த கவலைகள் இந்த காலகட்டங்களில் தீரும். ஏழரை சனி ஆரம்பிச்சதுக்கு பிறகு விரய சனியில நிறைய பணத்தை செலவு பண்ணவங்க, பணத்தை இழந்தவர்களுக்கு திரும்ப பணம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு நல்ல எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு விரும்பின காலேஜில் சீட் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு 4 மாத காலங்கள் ரொம்ப அற்புதமான பீரியட். இதை நல்லா பயன்படுத்தணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். முதல்ல இருக்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி என்பர்கள். இப்போ சனி பகவான் வக்ரம் ஆகிறதுனால ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க சைலண்ட் மோடில் கொஞ்சம் இருப்பார்னு, இருந்தாலும் 7 சனிலேயும் இருக்காங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கான விஷயம் நீங்கள் சொல்ல போகிறது என்ன? ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட மார்ச் மாதம்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மாதங்க, ஒரு 4-5 மாதமாகவே ஒரு கலக்கம், ஒரு சலனம் மேஷராசிக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அதில் குறிப்பாக வேலை, தொழில், பண விஷயங்களில் மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய சவால்கள் இருந்தது. பல பேர் வேலையை விட்டுட்டு வெளியில் வந்துருவோமா, அல்லது புது வேலைக்கு போகலாமா, அல்லது லே ஆஃப் பண்ணி எங்களை வெளியில் அனுப்பிடுவாங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய பயத்தோட மேஷராசிக்காரர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த கவலைகள் இந்த காலகட்டங்களில் தீரும். குறிப்பாக வேலையை எதிர்பார்த்து காத்திருந்த மேஷராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் அழுத்தமாக இருக்குது சார், எங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஏழரை சனி ஆரம்பித்ததுக்கு பிறகு விரய சனியில் நிறைய பணத்தை செலவு பண்ணவங்க, பணத்தை இழந்தவர்களுக்கு திரும்ப பணம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்ற பலன்களை இவர்கள் பார்ப்பார்கள். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக கஷ்டமாக இருக்குது சார், எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை, பெருசாக லாபம் பார்க்க முடியல, வீண் செலவு பண்ணிகிட்டே இருக்கும், வேற எதுக்கோ 10 ரூபா சேர்த்து வச்சேன், அது பலனே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு புலம்பின மேஷராசி எல்லாம் இந்த வக்கர சனி பீரியட்ல ஒரு குண்டுமணி தங்கம் வாங்கி சேர்த்து வைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு புதிய சொத்துக்கள்ல முதலீடு செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. சுபவிரய செலவுகளை இந்த பீரியட்ல அவங்க பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி அன்வான்டா போன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இனிமேல் கொஞ்சம் ஒரு நல்ல பாதையில ஒரு 4 மாதம் 5 மாத காலத்துக்கு அவர்கள் செலுத்துவதற்குரிய வாய்ப்புகள் 100% இருக்குன்னு சொல்லலாம். அதற்கடுத்தது மேஷராசிக்காரர்களுக்கு வார்த்தைகள்ல இருந்து தடுமாற்றம் சரியாகும். இதுக்கு முன்னாடிலாம் நல்ல வார்த்தையை பேசினா கூட மேஷராசிக்காரர்கள் சொல்றது தப்பா போய் சேரும். என்னதான் நான் பேச வர்றேன் அது ஒண்ணு போகுது. ஆமா, உண்மை. அவங்க ரொம்ப உணர்வா பேசுவாங்க, உண்மையா பேசுவாங்க, நியாயமா பேசுவாங்க. ஆனாலும் சபையில் அவங்களுடைய வார்த்தை நிராகரிக்கப்படும். குடும்பத்திலே கூட மேஷராசிக்காரர்கள் எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப நேர்மையா தான் பேசுவாங்க. ரொம்ப அழகான கருத்துக்களை அவங்க சொன்னாலும் கூட அவர்கள் பேசுவதை நேரில் சும்மா தலையாட்டிட்டு போனாலும் பின்னாடி போய் மேஷராசியை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க. ஒன்றுமே தெரியாத இவர் வந்துட்டாராம் பஞ்சாயத்துக்கு, சும்மா இருக்கிற குடும்பத்தையும் ஒரு தேவையில்லாமல் கெடுத்துட்டாரு, தேவையில்லாமல் கலகம் பண்ணுறாரு அப்படின்னு இவர்கள் நியாயத்தையே வெளிப்படுத்தினாலும் கூட இவர்களுக்கு அவப்பெயராகத்தான் கடந்த காலகட்டங்களில் கிடைச்சிருக்கும். அந்த சூழல்கள் இனிமேல் மாறும். வார்த்தைக்கு பலம் கிடைக்கும்னு சொல்லலாம். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு நல்ல எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு விரும்பின காலேஜில் சீட் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு 4 மாத காலங்கள் ரொம்ப அற்புதமான பீரியட். இதை நல்லா பயன்படுத்தணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அதே மாதிரி மேஷராசிக்கு குடும்ப விவகாரங்களில் நிறைய சவால் இருந்துச்சு. ஏழரை சனி ஆரம்பித்ததுலேருந்து குடும்பத்தில் ஏதாவது ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை, சிக்கல், குழப்பமாகவே இருந்தது. ஒரு தெளிவான மனநிலையோட குடும்பத்தில் இருக்க முடியல. எனக்கும் மனைவிக்கும் பிரச்சனை இல்லை சார், மாமியாரால பிரச்சனை, மாமனாரால பிரச்சனை, நாத்தனாரால பிரச்சனை, அல்லது எங்க அப்பா அம்மாவால பிரச்சனை. ஸோ இப்படி மேஷராசிலாம் கடந்த காலத்துல கண்டிப்பா இந்த ஒரு 5-6 மாதத்துல புலம்பி இருப்பாங்க. அந்த சிக்கல் சூழல்கள் இனி வரக்கூடிய காலத்துல கண்டிப்பா மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உடல் ரீதியா பிரச்சனைகளை அனுபவிச்சவங்க, ஏழரை சனி தொடங்கினதுல இருந்து மேஷராசிக்கு எப்படி சொல்றதுங்க, சின்னதாக குண்டூசி பார்த்தா கூட கட்டப்பாறை மாதிரி பயமா இருந்துச்சு அவங்களுக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுடைய உடல் ரீதியா மன ரீதியா பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தது. அந்த சோகத்துல இருந்து, அந்த கவலைகள்ல இருந்து, அந்த அழுத்தத்துல இருந்து மாறுபட்டு வருவார்கள். இதுக்கு முன்னாடி மேஷராசிக்கு உடம்புல ஒண்ணுமே இல்லைனா கூட ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, கிட்னியில் பிரச்சனை இருக்குமோ, நமக்கு கேன்சர் இருக்குமோ, இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் நிறைய மனசுக்குள்ளே இருந்துச்சு. பட் இப்போ இந்த சனி வக்கர காலம் வரும்பொழுது நிச்சயமாக அந்த வழிகள் எல்லாம் மாறுபடும். பயம் போயிடும், பதட்டம் போயிடும், மனக்குழப்பம் போயிடும். அதே மாதிரி கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவார்கள். இதுக்கு முன்னாடி லோன் இருக்குது சார், கிரெடிட் கார்டு லோன் இருக்குது,
கைமாத்தா 10,000 வாங்கினேன் சார் கம்பெனியில், ஒருத்தர்கிட்ட கொடுக்க முடியல. ம். அடுத்து ஆஃபீஸில் ஒருத்தர்கிட்ட நான் ஒரு 2,000 பணம் கொடுத்தேன், எனக்கு திருப்பி கொடுக்கல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறும். கொடுக்கல் Okay. வாங்கல் சிக்கல்கள் எல்லாம் மேஷராசிக்கு கடவுளர்களோடு தீரக்கூடியதாக இருக்கும். Yes. ரொம்ப குறிப்பாக அப்பா வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் சரியாகும். பூர்வீகத்தில் சொத்து பத்து ஏதாவது வரணும்னா இவங்களுக்கு கடவுளர்களோடு கிடைக்கும். தந்தைக்கு இருந்து வந்த உடல்நல கோளாறு அல்லது அவங்களுக்கு ஏதாவது வைத்திய செலவு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு சரியாகும். ம். அப்பா பிள்ளைக்கு ஆகலை சார், அல்லது எங்களால் சொந்த ஊருக்கு போக முடியல, சொந்த நாட்டில் ஒரு தொழில் பண்ணலாமான்னு வெளிநாட்டில இருந்து நினைக்கக்கூடியவருடைய கனவுகள் சக்ஸஸ் ஆகும். Okay. பல பேரோட பிஆர் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாம் இந்த சனி வக்கரத்தில் சக்ஸஸ் ஆகும் மேஷராசிக்கு. Okay. வெளிநாட்டுக்கு போகணும், விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைக்கும். சார் நான் வெளிநாட்டிலே இருக்கேன், இங்கே வேலையை விட்டு அனுப்பிடுவாங்களோன்னு பயமாக இருக்குன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அதே இடத்துல நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல வேலை கடவுள் கொடுப்பாரு. சப்போஸ் உங்களுக்கு வேலை மாறணும்னு நினச்சாலும் கூட இதை விட ஒரு அடுத்த இடத்துக்கு போயிட்டு இவர்கள் அமர்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது. Okay. ஒட்டு மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பெயர்ச்சி கண்டிப்பாக நல்ல பல மாற்றம் திருப்பும் தரக்கூடியதாக இருக்குது. இந்த 4 மாதத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தணும். இந்த 139 நாளும் மேஷராசிக்கு ஒரு அற்புதமான பொற்காலம்னே நான் சொல்லுவேன். அதனால் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அப்பா வா, இப்போ மேஷ ராசி வந்து பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. அப்படியே இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது அப்படின்ற நிலைமைக்கு தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு 5-6 மாதமும் ஒரு பாடுபட்டிருக்காங்க. இப்போ 4 மாதம் வந்து நல்ல விஷயத்த கொடுக்க போகிறாரு. இது எல்லாத்தையும் கெடுத்துக்கிற மாதிரி விஷயத்த பண்ணிடாதீங்க, இந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5வது இடத்துல கேது இருக்கிறதுனால குழந்தைங்களுடைய படிப்பு, குழந்தைங்களுடைய படிப்பு, திருமணம், அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் நிதானம் கவனத்தோடு செயல்படணும். சின்ன வயசில் குழந்தைய வச்சுருந்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸில் கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்துக்கணும். ஏன்னா 5ல் கேது இருக்கும் பொழுது கோச்சார ரீதியாக புத்தர தோஷத்தை அது கொடுக்கும். ஸோ அப்படின்னும் பொழுது அது கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு ஏதாவது ரூபத்தில் மனசங்கடங்களை கொடுக்குற மாதிரியான சூழல் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பண விஷயம் விவகாரங்களில் முதலீடு பண்ணும் பொழுது கொஞ்சம் எதில் பண்ணுறோம் எதில் செய்யக்கூடாதுன்றதை கொஞ்சம் யோசித்து பண்ணணும். ஏன்னா என்னதான் சனி வக்கரத்தில் இருக்குன்னு சொன்னாலும் 7.5 சனி 7.5 சனி தான். சனி அதே இடத்துல தான் இருக்காரு, அதே மீனராசியில் தான் இருக்காரு. நட்சத்திர அடிப்படையில் கொஞ்சம் பின்னோக்கி வர்றதுனால தேவையில்லாத விரைய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. நல்ல காரியத்துக்கு 10 ரூபா செலவு பண்ணுங்க. தேவையான விஷயத்துக்கு பணத்தை நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது அது பன்மடங்கு உங்களுக்கு பெருகும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு போயிட்டு ஷேர் மார்க்கெட்டில் 1 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் கொடுக்குறாங்க, எம்எல்எம்ல 2,000 ரூபா 10 பேரை சேர்த்து விட்டா 20 பேத்துக்கு நம்ம பணம் கொடுக்குறாங்கன்னு அந்த மாதிரியான போலியான விஷயங்களுக்குள்ளே போய் இந்த நேரத்தில் மாட்டிக்க கூடாது. ஏன்னா 7.5 சனி எப்படின்னா நீங்கள் அமைதியாக நடந்து போகிறவனை கூட நீ ஏன்பா அமைதியாக போகிறா, வண்டியில் ஏற்பா உட்காருன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் சுடுகாட்டில் இறக்கி விடுற மாதிரி அப்படிதான் பண்ணும். ஒரு மனுஷனுடைய இயல்பான வாழ்க்கையில் அவன் போயிட்டே இருந்தானா அவனை நல்லபடியாக கடவுள் வச்சுருப்பார். ஆனால் இந்த மாதிரியான 7.5 சனி பீரியடோ கெட்ட திசாபுத்தி காலங்கள் என்ன பண்ணுன்னா அவங்கள தவறுதலாக டியூன் பண்ணி அப்போ விதி யாராலையும் மாற்ற முடியாது. அதாவது 7.5 சனிலாம் அடிபட்டவங்களுக்கு தான் போய் இந்த மகர கும்ப ராசி தனுசு ராசிலாம் கேட்டால் கதையாக சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் நம்ம சேனலில் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். சனி எல்லாரும் நீதிமான், நேர்மையானவர், அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், சொந்த வீட்டை ஒன்றும் பண்ண மாட்டாரெல்லாம் சொல்லுவாங்க. அடிச்சவனை போய் கேட்டால் தான் தெரியும் 7.5 சனிலாம் என்னெல்லாம் அதனால. ஸோ சனி அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒருவருடைய கர்ம பலன்களை அவர்கள் அனுபவிச்சு தான் தீரணும். அது கடவுளாக இருந்தாலும் அனுபவிச்சு தான் தீருவான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் புண்ணிய பலன்களை செய்வதற்கு மேஷராசிக்காரர்கள் முயற்சி பண்ணணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். இப்போ வந்து நிறைய நற்பலன்களையும் கொடுக்குறாரு. ஏன்னா வந்து சனி பகவான் வந்து இப்போதைக்கு சைலண்ட் மோடில் இருக்காரு, தூங்கலை. அதனால் வந்து இந்த டைமில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வருது, அதை சமாளிக்கணும் அப்படின்னா இந்த வக்ர டைமில் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விநாயகப் பெருமானுடைய வழிபாடு அவர்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால பாதிப்பு வருது அப்படின்னு நான் சொல்கிறதுனால சதுர்த்தி வரக்கூடிய நாட்கள், சதுர்த்தி திதி அல்லது சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய விரத தினத்தில் பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருந்துச்சுன்னா அருகம்பில் மாலை அல்லது எருக்கம்பூ மாலை வாங்கிட்டு போயிட்டு இந்த பிள்ளையாருக்கு அந்த மாலையை சாத்தி வழிபட்டுட்டு வரும்பொழுது நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்கள் களையும். அவங்க மனசில் நினைக்கிற விஷயங்கள் வெற்றியடையும். இந்த விநாயகப் பெருமானுடைய துணையோடு இந்த சனி வக்கர பெயர்ச்சி அவங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்களை நிச்சயம் செய்யும். கண்டிப்பாக யாம் இருக்க வைமேன் அருண்குமார் சொன்னதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து உங்களை பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரி மேஷராசி என்பவர்களுக்கு எல்லாமே நற்பலன்களை வந்து இந்த சனி வக்ரம் கொடுக்கட்டும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி சார். நன்றி.